வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இசையையும் விசாலையும் அந்த சாமியார் சொன்னது மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துடும், இந்த வீட்டில் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு இவங்க தனியாட்டே வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம சுபத்ரா மூஞ்ச கருத்து நம்ம இசையை வீட்டை விட்டு துரத்துறாங்க. ஆனா நம்ம விசால் என் மனைவி என் கூட தான் இருப்பா, நீங்க யார் வெளியே துரத்துறது, அப்படி இசை மட்டும் இந்த வீட்டை விட்டு போகதா இருந்தா நானும் இசை கூட சேர்ந்து போயிருவேன் அப்படின்னு சுபத்ராவுக்கு செக் வைக்கிறாங்க நம்ம விசால். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க சரியா நம்ம இசை கோயில்ல அழுதுட்டு இருக்கவங்கள நம்ம விசால் பார்த்து, நீ இங்க இருக்கக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், உங்க அப்பா அம்மாவா இருந்தா இந்த ஸ்ரீஜா மாதிரி ஆபத்தானவங்களுக்கு மத்தியில நீ விட்டுட்டு வருவியா இசை, சொல்லு அப்படின்னு கேட்க நேரம், இல்ல நான் விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன நேரம், நீ அப்போ எங்க அப்பா அம்மாவை நீ அப்படித்தானே பார்த்துருக்க, அந்த ஸ்ரீஜா எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டுறா, அவங்கள கூட இருந்தே காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறல, அப்போ நீ எங்க இருக்கணும், எங்க வீட்டில தான் இருக்கணும், அது நீ ஏன் மனைவி, இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கேன், நீ அப்படி இருக்க நேரம் இங்க வீட்டை விட்டு வெளியேறது தப்பு, அத்தைதான் என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நான் வேற என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்ல நேரம், அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லதா நாம தான் மூட்டணும், ஏன்னா ஸ்ரீஜா நல்லவ இல்லை, ஆனா எங்க அம்மா நம்பிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவை மடத்தனமா நம்பிட்டு இருக்காங்க, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஸ்ரீஜா தான் காரணம்னு இப்போ தெளிவா தெரிஞ்சுது, ஆனா அவளை எவிடன்ஸோட எங்க அம்மா கிட்ட சிக்க வைக்க சரியான எவிடன்ஸ் இல்லை, அதனாலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ ஸ்ரீஜா கெட்டவ அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை அந்த ஸ்ரீஜா கப்படியிலிருந்து காப்பாற்றணும், அவ ஏதோ பர்பஸ்க்காக தான் இந்த வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி பண்ணுறா, என்ன லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு கடைசியில் ராகவ கல்யாணம் பண்ண இன்னும் முடிவெடுக்க நேரமே எனக்கு மயிலுட்டா டவுட் ஆனாலும் நான் ஸ்ரீஜா ரொம்ப நல்லவ, நீ தான் மோசம்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ செய்ய எங்கள் வீட்டுக்கு செய்யக்கூடிய நலனு எல்லாம் எனக்கு புரிய வந்துட்டு, இசை நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும்னு நான் விரும்புகிறேன், இந்த ஸ்ரீஜா எப்போவும் என்ன செய்வாளோ அப்படின்னு நம்ம பயந்து தினம் சாக்க முடியாது, நீ இருந்தியனா எங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிடுவேன், அதனால தான் இப்போவே எங்கள் வீட்டுக்கு போகலாம், ஆனால் அத்தை நான் வந்தேனாலே என்னை பார்த்தோன்னா கோவப்படுவாங்களா அப்படின்னு நம்ம இசை கேட்க நேரம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், என்னை மீறி எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய முடியாது, வா இசை அப்படின்னு இழுத்துக்கிட்டு நம்ம இசையை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வர நேரம் பேரிடி காத்திருக்கு நம்ம சுபத்ரா, எதுக்காக இவளை கூட்டிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தா, இவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நல்லாவே திட்டுறாங்க மனசுக்குள்ள, நான் அவ்வளோ பெரிய குடும்பக்காரி இல்லை இசை, என்னை மன்னிச்சிருமா, வேற வழி இல்லை, உன் ஜாதகப்படி பார்த்தோன்னா என்ன 2 வருஷத்துக்கும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசையை விரட்டதுக்கு நம்ம சுபத்ரா நிற்கிறாங்க. ஆனால் நம்ம விசால் விடுவாங்களே, விடாப்படியே நிற்கிறாங்க, என் மனைவி இங்கே விட்டு எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா, அப்படி என் மனைவி போகணுன்னு அம்மா நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோம், நான் இந்த வீட்டை விட்டு ஏன் இசை கூட நான் போக போகிறேன் அப்படின்னு இசைக்கு ஆதரவாக நின்று நானும் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சுபத்ராவுக்கு பேரெடியாக அமைஞ்சிட்டது, வேறு வழி இல்லை, சின்ன சிறுசுங்க அவங்க 2 பேரும் ஒன்றா பழவிருக்காங்க, ஆனால் இசை செய்தது தப்பு தான், அதுக்காக நான் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஆளும் இல்லை, என் மனசுலையும் இசைக்கு மேலே பாசம் இருக்கு, என் மருமக தான் இசை, ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல, இந்த ஜாதகப்படி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு, என்னடா பண்ண, இந்த விசாலும் கூட சேர்ந்து போயிருவேன் அப்படின்னு நிக்கானே, என்னடா பண்ண நீ மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சுபத்ரா இருக்காங்க, ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விசால் இசை கூட எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போவோம், இந்த வீட்டில் இருக்காண்டா அப்படின்னு பெட்டியை கட்டிட்டு போயிடறாங்க. நம்ம இசை விசாலுக்கு கிட்ட சொல்றாங்க, நான் கூடிய சீக்கிரம் நம்ம ராகவும் வர்ஷினியை சேர்த்து வைக்கணும், அவங்க 2 பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணா உயிரா இருக்காங்க, இந்த ஸ்ரீஜா இந்த வீட்டை அழிக்கணும் பேர்ல ராகவ வாழ்க்கையும் வர்ஷினிய வாழ்க்கையும் கெடுக்குறா, ஆனா கூடிய சீக்கிரம் அம்மா கிட்டையே ஸ்ரீஜாவின் முகத்திரையே கிழிச்சு எரியணும் அப்படின்னு அந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகு
நம்ம ஒருத்தரை வந்து புகைப்படமாக வந்து விரைஞ்சோம்லாம் இந்த நபர் யார் அப்படின்னு வந்து நம்ம விசால்கிட்ட வந்து காட்டுறாங்க. இந்த நபர் தான் அன்னைக்கு வந்து நம்ம அம்மாவோட இந்த கல்யாண வீட்டில் கொடுக்க வச்சிருந்த கிஃப்ட் பாக்ஸில் அந்த சிலையை வந்து வைக்க சொன்ன நபர் இவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்ட நேரம் அரண்டு போகிறாங்க. இவர் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு இவர் எதுக்காக அப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இசை சொல்கிறாங்க, இந்த நபர் நான் சின்ன வயசில் ஒரு காம்படிஷனில் வந்து ஒரு பாட்டு பாடினேன், இவரோட மனைவி என் பாடலை வந்து திருடி பாடினாங்க, உங்கள் அம்மா சுபத்ராத்தை தான் அந்த நேரம் அந்த மியூசிக் காம்படிஷனில் அந்த லேடி செய்த பித்தலாட்டத்தை தோல் உரிச்சி இந்த பாட்டுக்கு சொந்தக்காரி நான் தான் அப்படின்னு வந்து என்கிட்ட கூட்டு வந்து பிரைஸ் தந்தாங்க. எனக்கு என்னமோ ஸ்ரீஜாவின் குடும்பம் அந்த குடும்பம் தான் அப்படின்னு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம இசை வந்து சொன்னதை கேட்டுக்கிட்டு விசால் ஒருவேளை இருக்கலாம் மேபி, ஏன்னா எல்லாமே பித்தலாட்டம் பண்ணி தான் மாமாவையே வந்து முதல்ல கொண்டு வந்தா, அப்படி இருக்க நேரம் அவங்க அப்பா ஏன் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு போடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராகவும் பக்குனி பிடிச்சிறாங்க, கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை கண்டறிகிறாங்க. நம்ம இசை வந்து விசால் கூட வந்து அந்த சுபத்ரா கிட்ட போய் வந்து உண்மையை சொல்கிறாங்க, இவர் வேறு யாரும் இல்லை அத்தை, இந்த பாடகர் தான் ஸ்ரீஜாவின் அப்பா, இந்த ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்திருக்கா, இவங்க ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தோல் அரிசி உண்மையை வந்து காட்டுறாங்க. அன்னைக்கு வந்து உங்கள் கையில் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸில் சிலையை வைக்க வந்து காரணமாக இருந்தவரும் இவர் தான், நாங்கள் வந்து அந்த நபர்கிட்ட வந்து ஸ்கெட்சை போட்டு யார் உங்களை இதை பண்ண சொன்னா அப்படின்னு எல்லாம் தோல் அரிசி காட்டுறதுல இவருக்கு பின்னணியில் இவர் தான் வந்தார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அத்தை இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நான் சின்ன வயசில் அந்த மியூசிக் காம்படிஷனில் வந்து எனக்கு பாட்டை திருட்டி பாடினது இந்த பாடகரோட மனைவி தான் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் இசை எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ இதுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொன்னேன்னா, என்ன கேட்ட எஸ்ஐ அத்தை இது வந்து உண்மையிலே வந்து இந்த ஸ்ரீஜா வந்து இந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அந்த நம்ம விசாலம் வந்து கரெக்டாக அந்த அதிகாரிகள்கிட்ட தன்னோட ஃப்ரெண்டு அதிகாரி அந்த நபர்கிட்ட வந்து இந்த ஸ்ரீஜாவின் அப்பா யார் அப்படின்னு வந்து விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சி ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு விரட்டுறாங்க. நம்ம ஸ்ரீஜா சுபத்ரா கிட்ட நேருக்கு நேராக வந்து சபதம் போடுறாங்க, என்னையே அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டியா சுபத்ரா, நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் குடும்பத்தையே வந்து தூக்கில் நீ எங்கள் அம்மாவை தூக்கில் வச்சு தொங்க வச்சவர் நீ தானே, நீ தொங்கணும், உன் குடும்பமே நடுத்தருவுக்கு வரணும், உன் பிள்ளைங்க நிம்மதி இல்லாமல் தவிக்கணும், அதுக்காக தாண்டி நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்கணம் கட்டிக்கிட்டு தொலியை உரிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா வந்து சுபத்ராவை. அதுக்காக தான் நான் வந்தேன், என்ன நான் உன் வீட்டில் விளக்கேற்றி வச்சு உன் வீட்டை வாழ வந்தவன் நினச்சியா, இல்லடி உன் வீட்டை அழிக்க வந்தவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்கங்க நம்ம ஸ்ரீஜா சுபத்ரா கிட்ட.